सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। घ्राणेन गंधं रसनेन वैरसं रूपं च दृष्ट्या श्वसनं त्वचैव श्रोत्रेण चोपेत्य नभो गुणत्वं प्राणेन चाकूतिम् उपैति योगी स भूत सूक्ष्मेन्द्रिय सन्निकर्षं मनोमयं देवमयं विकार्यं संसाद्य गत्या सहतेन याति विज्ञानतत्त्वं गुणसन्निरोधं तेनात्मनात्मानम् उपैति शान्तम् आनन्दम् आनन्दमयोऽवसाने एतां गतिं भागवतीं गतो यः स वै पुनर्नेह विषज्जते अंग एते स्मृतीते नृप वेदगीते त्वयाभिपृष्टेह सनातने च ये वै पुरा ब्रह्मण आह पृष्ट आराधितो भगवान वासुदेवः। श्री शुकर्ट என்ன ரெண்டு முறைன்னு கேட்டப்போ பரீட்சித் கேட்டார். ஸ்ரீ சுகர் உங்களுக்கு ரெண்டு முறை இருக்கு சத்யோமுக்தி கிரமமுக்திங்கிறத பத்தி சொல்லிட்டு வந்தார். அதுல சத்யோமுக்திய ஒரு வரியில சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிரமமுக்தியில ஒவ்வொன்னையா நம்ம அதனுடைய ஒரு தத்துவத்துல அடக்கிண்டு வரணும் அப்படிங்கறத விவரமா சொல்லிட்டு வந்தார். எப்படி சூக்ஷ்ம ரூபமாக இருக்கக்கூடிய சரீரத்தை நம்ம எப்படி ஒவ்வொன்னா அடக்கிண்டு வருவோமோ அந்த மாதிரி அடக்கி அதுக்கப்புறம் முக்தி அடையிறதுங்கிறத பத்தி சொல்லிட்டு ஏதே ஸ்ருதி இந்த இரண்டு முறைகள் தான், இந்த ஒரு ரெண்டு பாதைகள் தான் வேத கீதே வேதத்தில் கூறப்பட்டது. நீ கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் அப்படின்னு சொல்றார். அதுல ஆராதிதா பகவான் ஏ வை புரா பிரம்மணஹா, பிரம்மாவனால ஆராதனை செய்யப்பட்ட அந்த வாசுதேவன் தான் உங்களுக்கு அல்டிமேட் கோல் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நஹி அதஹ அன்யஹ சிவஃ பந்தாஹ விஷதஹ சம்ஸ்கிருதௌ இஹ வாசுதேவே பகவதி பக்தி யோகோ யதஹ பவேத். யதஹ எந்த ஒரு மார்க்கத்தை அனுஷ்டானம் செய்வதனால், எதை அனுஷ்டானம் செய்வதனால் வாசுதேவே பக்திஹி பக்தி யோகா, பக்தி யோகம்ங்கிறது பிரேமை. ரெண்டு முறை எல்லாம் ரைட்டு, சத்யோமுக்தி கிரமமுக்தி எல்லாமே ரைட்டு. ஆனா எந்த முறைய நம்ம கையாண்டா, எதை அனுஷ்டானம் பண்ணா வாசுதேவனிடத்துல ஒரு பக்திங்கிற ஒரு பக்தி யோகான பிரேமை அப்படின்னு முன்னாடியே நமக்கு ஸ்ரீதர சுவாமி சொல்லியிருக்காரு அதுல. அதனால பக்தி யோகமானது எவ்வாறு ஏற்படுமோ, எதை அனுஷ்டானம் செய்வதனால் வாசுதேவே பகவதி பகவானான வாசுதேவனிடத்தில் பக்தி யோகா ஒரு பிரேமையானது உண்டாகுமோ பவேத்து. அதஹ அந்த ஒரு அதை காட்டிலும், அந்த ஒரு பாதையை காட்டிலும் சிவஹா பந்தாஹா ஒரு மங்களகரமான ஒரு பந்தாஹா வழியானது ந இல்லை. யாருக்கு? சம்ஸ்ருதௌ இஹ சம்ஸ்ருதௌ விஷதஹ. இஹ இவ்வுலகத்தில், சம்ஸ்ருதௌ இந்த சம்ஸ்ருதிங்கிறது உங்களுக்கு ஜென்மா புனர்ஜென்மாங்கிற ஒரு சம்சாரம் ஆக்கியமான ஒரு இந்த ஒரு உலகம்னு சொல்றோமே, அந்த ஒரு உலகத்துக்கு சம்ஸ்ருதிங்கிறோம். சம்சாரஹா சம்ஸ்ருதி அல்லது ஜென்மா புனர்ஜென்மாங்கிற சைக்கிள் ஆஃப் ரீபர்த், அது இதெல்லாம் தான் உங்களுக்கு சம்சாரம். அல்லது இன்னும் கொஞ்சம் டீப்பரா அத்வைத்தம் படி பார்த்தோம்னா நமக்கு கர்த்திருவம் போக்திருத்துவம் பிரமாத்திருத்துவம். அதாவது நான் கர்த்தா நான் போக்தா நான் தான் பிரமாத்தா அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி இருக்கு. அந்த ஆட்டிடியூட் என்னத்தினால வருதுன்னா அஜ்ஞானத்தினால வரக்கூடியது. அதுக்குதான் சம்ஸ்ருதின்னு பேரு. சாதாரணமா பார்த்தோம்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு புனர்ஜென்மா எடுக்கிறது, சம்ஸ்காரத்தினால வரக்கூடிய ஒரு புனர்ஜென்மான்னு எடுத்துக்கலாம். சம்ஸ்ருதௌ இஹ விஷதஹா, இந்த சம்சார கர்த்திருவம்ங்கிற ஒரு அபிமானத்தோட இருக்கக்கூடிய ஜீவனாக இருக்கும் வாழ்க்கையில் விஷதஹா நுழைகின்ற ஒருவனுக்கு எதை அனுஷ்டானம் பண்ணா பகவான் இடத்துல ஒரு பிரேம வருமோ அதை காட்டிலும் வேற ஒரு நல்ல பந்தாகா, சிவஹா பந்தாகா மங்களகரமான அல்லது சுகஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஒரு பந்தாகா வழிங்கிறது கிடையாது. சிவஹாங்கிறதுக்கு அவர் சொல்லக்கூடியது என்னன்னா சந்தி. ஸ்ரீதர சுவாமி இதை பார்த்துருவோம், ஏன்னா அந்த அவதாரிக்கை அழகா இருக்கு. சந்தி சம்சரதா பும்சஹா பகவஹா மோக்ஷ மார்காஹா தபோ யோகாதயா. சம்சரதா பும்சஹா,
சம்சாரத்துக்குள் நுழைகின்ற ஒரு மனிதனுக்கு, ஒரு ஜீவனுக்கு பகவஹ மோட்ச மார்க்காக, மோட்சத்துக்கு உண்டான பாதைகள் பலது இருக்கின்றன. தபசு, யோகம் முதலியவைகள். சமீச்சீன தூ அயமேவ, இருக்கிறதுக்குள்ள வசத்தி, வசத்திங்கிறது இதுவா எடுத்துக்க வேண்டாம், சுலபம். சுலபமான ஒரு பாதை எதுன்னா சகுண உபாசனை. மனசு நிலைச்சு நிற்கும். அந்த ஒரு கண்ணனுடைய ஒரு இதுவோ இல்ல எந்த ஒரு தெய்வத்தையும், இஷ்ட தெய்வத்தை எடுத்துட்டோம்னா அந்த இஷ்ட தெய்வத்தையினுடைய ஒரு கதா சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், இதுல மனசு லைக்கிறதுக்கு உண்டான ஒரு சான்சஸ் அதிகங்கிறதுக்காக தான் இதை சமீச்சீனஹா து அயமேவ அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல சொல்றார். யதஹ அனுஷ்டிதாது, எதை அனுஷ்டானம் செய்வதனால் பக்தி யோகா பவேத், அதஹ இதை காட்டிலும் அந்யஹ சிவஹங்கிறதுக்கு சுகரூபஹ நிர்விக்னஹாச்ச நாஸ்தி, சுகமான ஒரு பாதைங்கிறது கிடையாது. இதுல தடங்கல்ங்கிறது ரொம்ப குறைச்சல். மத்ததுல யோகம் தபஸுங்கிறது எடுத்துட்டோம்னா நமக்கு விக்னங்கள் ஜாஸ்தி. அஷ்ட சித்திகள்லாம் வர்றச்சு நம்மள லீட் பண்றது ரொம்ப ஈஸியா இட் வில் லீட் அஸ் இன்டு தி ராங் பாத். அதனால பிரேமைன்னு சொல்லி இந்த பகவத் பக்திங்கிறத கொடுத்து இது சுலபமா நம்மள மனசை நிலைச்சு வைக்கிறதுக்கு உண்டான ஒரு பாதைங்கிறதுக்காக இது இதை காட்டிலும் வேற சுகமான ஒரு பாதை கிடையாது. சுகரூபமான விக்னங்களே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பாதைங்கிறது கிடையாது. நஹி அதஹ அன்யஹ சிவः பந்தாஹ விஷதஹ சம்ஸ்ருதௌ இஹ வாசுதேவே பகவதி பக்தி யோகஹ யதஹ பவேத். இந்த இடத்துல பக்தி யோகங்கிறத வாசுதேவே பிரேம. கீதையில பார்த்தோம்னா பக்தி ஏவ சாதனம்னு யோகங்கிற பதத்துக்கு சாதனம்ங்கிற அர்த்தத்துல உபயோகப்படுத்திருப்பார். அதனால அங்க பக்தி யோகம்னு எடுத்துட்டோம்னா பக்திங்கிற ஒரு சாதனத்தை வச்சுட்டு ஞானம் அடைந்து மோட்சம் அடையிறதுங்கிறது கீதையில. பகவான் பிரம்ம கார்த்ஸ்யேன த்ரிஹி அன்வீக்ஷ்ய மனிஷயா தத் அத்யவஸ்யத் கூட்டஸ்தஹ ரதிஹி ஆத்மன் யதோ பவேத். இங்க ஆத்மன் இருக்கிறது ஆத்மனி அப்படின்னு எடுத்துக்கணும். பிரம்மா கூட இது எப்படி இப்படி சொல்றேன், குதஹா ஏதது இது ஆக, எவ்வாறு இந்த மாதிரி இத ஒரு சிவஹா பந்தான்னு சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த உலகத்தையே சிருஷ்டி பண்ண பிரம்மா இருக்காரு, அவர் த்ரிஹி மனிஷயா கார்த்ஸ்யேன அன்வீக்ஷ்ய, 3 முறை அவர் முழுமையாக பிரம்ம வேதத்தை அன்வீக்ஷ்ய விசாரணை செய்துவிட்டு அதுக்கப்புறம் தீர்மானம் பண்ண விஷயம். இந்த ஆத்மஸ்வரூபமான ஹரியனிடத்தில் ஒரு ரதிங்கிறது இருக்கே அதுதான் அப்படிங்கறத நிச்சயம் பண்ணாராம் பிரம்மா. சாட்சாத் சதுர்முக பிரம்மாவே அவர் தியானத்துல இருந்து கொண்டு 3 முறை வேதத்தை அலசி அதுக்கப்புறம் தீர்மானம் பண்ண விஷயம் இது. இதுக்கு மேல வேற என்ன ப்ரூஃப் வேணுங்கிற, எப்படி உங்களுக்கு தெரியும்னு ஒருத்தர் கேட்டார்னா இதை காட்டிலும் வேற சிவஹா பந்தாக நாஸ்தி அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ப்ரூஃப் நமக்கு? இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ண பிரம்மாவானவர் பகவான். பகவான்ங்கிறது இந்த இடத்துல பிரம்மான்னு எடுத்துக்கணும். பகவான் சதுர்முக பிரம்மா. கூட்டஸ்தஹா சன்னு, கூட்டஸ்தஹா நிர்விகாரஹா சன்னு. கூட்டஸ்தகனா ஒரு பிடிச்சு வச்ச மாதிரி அப்படியே நம்ம ஒரு ராசி, கூட்டம்னா ராசின்னு அர்த்தம், அதுக்குள்ள இருந்துட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சோ ஒரு நிலை பெற்ற ஒரு நிலையில் அந்த ஒரு விகாரங்களே இல்லாமல் சித்த ஐகாகிரியத்துடன் இருக்கக்கூடியது ஏகாகிர சித்தஹா சன்னு இத்தியர்த்தா அப்படிங்கிறார். கூட்டஸ்தகாங்கிறதுக்கு ஏகாகிர சித்தஹா இத்தியர்த்தா. சோ ஏகாகிர சித்தத்தோட ஒரு கான்சென்ட்ரேட் மைண்ட், அதோட த்ரிஹி த்ரிவாரம், த்ரீனு வாரானு 3 முறை, த்ரிஹி அப்படின்னு சொல்றது 3 முறை, கார்த்ஸ்யேன முழுமையாக, சாகல்யேன கிருத்ஸ்னம்னா முழுமை, கார்த்ஸ்யேன முழுமையாக, பிரம்ம வீக்ஷ்ய, பிரம்ம அன்வீக்ஷ்யன் இருக்கு. பிரம்மன இந்த இடத்துல வேதம்னு எடுத்துக்கிறோம். வேதம் அன்வீக்ஷ்ய விசாரிய. பிரம்மாவானவர் 3 முறை நன்கு தன்னுடைய புத்தியை உபயோகித்து, மனிஷையா தன்னுடைய புத்தியை உபயோகித்து 3 முறை அதை விசாரணை செய்து வேதத்தை
தீர்மானம் பண்றார். யதஹா ஆத்மனி ரதிஹி பவேத் ததேவ அத்யவஸ்யத். எதனால் ஆத்மனி, ஆத்மனிங்கிறச்சு இங்க ஹரவுன்னு போட்டிருக்கார் ஸ்ரீதர சுவாமி. பக்தி வேதாந்தத்துல ஹரியனிடத்துல ஒரு ரதி, ஒரு ஆசை, ஒரு பிரேமைங்கிறது எந்த ஒரு வழியினால வருமோ அதுதான் அப்படிங்கறத தீர்மானம் பண்ணார். 3 முறை வேதத்தை அலசி யதஹா எதனால் ஆத்மன், ஆத்மனி ஆத்மஸ்வரூபத்தில் அல்லது ஹரியனிடத்தில் ஒரு ரதிகி ஆசைங்கிறது பவேத்து ஏற்படுமோ, தது அதை மனிஷையா தன்னுடைய புத்தியினால அத்தியவசியது நிச்சிதவான், அதை தீர்மானம் செய்தார். ஆகையினால திஸ் இஸ் அவர் ப்ரூஃப். நமக்கு இப்ப அனுபவம் பண்ணப்பட்ட விஷயமா இருந்தா நமக்கு ரதி வரும். தெரியாத விஷயத்து மேல எப்படி ஆசை வரும்? எல்லாரும் ருக்மிணி இல்லையே, சுத்வா குணான் புவன சுந்தர சுண்ணதாந்தேன்னுட்டு அவ கண்ணனோட குணங்களை கேட்ட உடனே அவளுக்கு நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்க தாபம்னுட்டு சித்தம் அபத்திரபம் மேன்னா, என் மனசு உன்னிடத்துல வந்துடுத்து கேட்ட மாத்திரத்திலேயே, உன் குணங்களை கேட்ட மாத்திரத்துல பார்க்கல அவ. ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம். கண்ணு இருக்கிறவா யார் யாரெல்லாம் ஒரு ரூபத்தை பார்த்தாலோ அவள்லாம் அதை பெருசா நினைச்சாளேன்னு ருக்மிணி சொன்னா, எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவம்ங்கிறது இல்லையோ இல்லையோ. அப்போ அனனுபூதே விஷயே கதம் ரதிஹி ஸ்யாத். நனு அனுபூதே அர்த்தே ரதிஹி பவதி. அனுபவப்பட்ட விஷயம்னா நம்ம டேஸ்ட் பார்த்திருக்கோம்னா நமக்கு அதுல ஒரு ருச்சி ஏற்படும், அதனால ஒரு ஆசைங்கிறது ஏற்படும். அதுக்கு மேல மேல நமக்கு விஷயங்கள் அதுல போகிறதுக்கு மனசு ஈடுபடும். அனனுபூதே தூ பகவதி. பகவான நம்ம அனுபவிக்கலங்கிறச்சே கதம் ரதிஹி ஸ்யாத். கேள்வி கரெக்ட் தானே? கதம் ரதிஹி ஸ்யாத். பகவான அனுபவிக்காத பொழுது எவ்வாறு நம்ம புரிஞ்சுக்க முடியும்? அதுல எப்படி நமக்கு ஈடுபாடு வரும் அப்படின்னா, கேட்க கேட்க வரும். பகவான் சர்வபூதேஷு லக்ஷிதா ஸ்வ ஆத்மனா ஹரிஹி திருஷ்யைஹி புத்தியாதிபிஹி திரஷ்டா லக்ஷணைஹி அனுமாபகைஹி. இந்த ஸ்லோகம் கொஞ்சம் நெரடல். அதாவது எப்படின்னா, பகவான் லக்ஷிதா, பகவானானவர் ஹரி லக்ஷிதா சர்வபூதேஷு. பகவான் ஹரிஹி எல்லாருடைய ஒரு மனதிலும் லக்ஷிதா ஸ்வ ஆத்மனா சர்வபூதேஷு சகலவிதமான பூதங்களிலும் பகவானானவர் ஸ்வ ஆத்மனா, ஸ்வ ஆத்மனாங்கிறச்சு க்ஷேத்ரஜ்ஞ அந்தர்யாமிதய, தனக்குள் ஆத்மஸ்வரூபமாக இருந்து கொண்டு இயக்க வைக்கும் ஒரு ஆத்மஸ்வரூபமாக அந்தர்யாமியாக நமக்குள் இருப்பதாக நம்ம அனுபவிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். தூங்குறோம், முழிச்சுட்டு இருக்கோம், சரி நான் எல்லாத்தையும் பாக்குறேங்கிறோம், தூங்குறோம். தூங்குறச்சே நமக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா அந்த இடத்துல என்ன நமக்கு இதுவே இல்லையா, அந்த பிரக்ஞ கான்சியஸ்னஸ் வேணாலும் இல்லாம இருக்கலாம். ஆனா எழுந்ததுக்கு அப்புறம் நான் சுகமா தூங்கினேங்கிற ஒரு விஷயம் இருக்கு அந்த இடத்துல. அப்போ ஆத்மான்னு ஒண்ணு அங்க இருக்கு. அந்த ஆத்மாவை அந்த சமயத்துல ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு ஆதாரபூதமாக அந்தர்யாமியாக நம்ம பகவானை பாக்குறோம், புரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி சில இண்டிகேஷன்ஸை வச்சுண்டு ஒரு அனுமானம் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிறோம் பகவான் இருக்கார் அப்படிங்கிறத வச்சுண்டு. சோ பகவான் சர்வபூதேஷு எல்லா பூதங்களிலும் எல்லா பிராணிகளிலும் ஸ்வ ஆத்மனா அப்படிங்கறச்ச இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும்னா, க்ஷேத்ரஜ்ஞ அதாவது ஜீவனுக்கு அந்தர்யாமியா இருக்கும் பொருட்டு பார்க்கிறோம். அந்த ஒரு கண்ணோட்டத்துல அந்த பகவானானவர் லக்ஷிதா பார்க்கப்படுகிறார். ரைட்டா? சோ பகவான் லக்ஷிதா திருஷ்டா கதம் எப்படின்னா, ஸ்வாத்மனா க்ஷேத்ரஜ்ஞ அந்தர்யாமிதயா, அந்த ஜீவனுக்கு அந்தர்யாமியா இருக்கும் முறையில் அவர் பார்க்கப்படுகிறார் எல்லா பூதங்களிலும். எப்படி, எதை வைத்துக் கொண்டு பார்க்கப்படுகிறார்? திருஷ்யைஹி புத்தியாதிபிஹி லக்ஷணைஹி அனுமாபகைஹி திரஷ்டா. அது திரஷ்டாவாக பார்க்கப்படுகிறார். இவர்தான் சாட்சிபூதமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமாக பார்க்கப்படுகிறார். திரஷ்டா அவர் பார்க்கப்படுகிறார். எதை வச்சுட்டு நம்ம பார்க்கிறோம்னா, திருஷ்யைஹி புத்தியாதிபிஹி. திருஷ்யைஹிங்கிறச்சு திருஷ்யம்ங்கிறது ஜடவஸ்துக்கு திருஷ்யம்னு சொல்றோம். ஜடவஸ்துவாக இருக்கக்கூடிய புத்தி முதலியவைகளை வைத்துக் கொண்டு லக்ஷணைஹி அனுமாபகைஹி ரெண்டு விஷயத்தை வச்சுட்டு நம்ம பாக்குறோம். ஒண்ணு அர்த்தாபத்தி பிரமாணத்தை வச்சுட்டு பாக்குறோம், அது லக்ஷணம்னு சொல்றோம்.
அனுமாபகம்னு சொல்றச்சு அனுமான பிரமாணத்தை வச்சுட்டு பாக்குறோம். சோ பிரமாணங்கள் ஒவ்வொரு தர்சனத்தை பொறுத்து உங்களுக்கு பலவிதமான பிரமாணங்கள் இருக்கு. நையாயிகனுக்கு 4 பிரமாணங்கள், பிரத்யக்ஷ, அனுமான, உபமான, சாப்தான்னு 4 சொல்றான். அத்வைதிக்கு வந்து இன்னும் 2 சேர்த்துப்பா, இதுல அர்த்தாபத்தி அனுபலப்தின்னு 2 சேர்த்துப்பா. சில பேருக்கு வந்து வெறும் பிரத்யக்ஷம் தான், சில பேருக்கு பிரத்யக்ஷம் அனுமானம் மாத்திரம் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு தர்சனத்துக்கு ஒவ்வொரு விதமான இதெல்லாம் வந்து பிரமாணங்கள். பிரமாணங்கள்னா எதை வச்சுட்டு நம்ம ஒண்ணுக்கு சால்வ் பண்றோம், ஒரு ப்ரூஃப் மாதிரி எடுத்துக்க கூடியது எது? பிரமா, கரணம், பிரமாணம். பிரமாங்கிறது நாலெட்ஜ். நமக்கு ஒரு நாலெட்ஜ் வர்றதுக்கு, ஞானத்துக்கு எது காரணமா இருக்கு அப்படின்னா பிரத்யக்ஷம் காரணமா இருக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பாக்குறோம்னா அதை பிரத்யக்ஷமா கண்ணுனால நான் பாக்குறேன், ஐ see that it exists, அதனால ஐ டேக் இட் இஸ் a sense of perceptionங்கிறது எனக்கு ஒரு பிரமாணம். அதை வச்சுட்டு நான் வந்து புரிஞ்சுக்கிறேன், ஞானத்தை அனுபவிக்கிறேன். அடுத்தது அனுமானம்னு எடுத்துட்டோம்னா இட் இஸ் டிடக்ஷன். வெறும் ஒரு தூமத்தை மாத்திரம் பார்த்தேன்னா அங்க வன்னி இருக்குங்கிறத நான் டெட்யூஸ் பண்றேன். நான் வன்னிய கண்ணால பாக்கல, ஆனா அந்த வன்னி இருக்கிறதா நான் டெட்யூஸ் பண்றேன். இந்த மாதிரி சில பிரமாணங்களை வச்சுட்டு பண்றாரு. அர்த்தாபத்திங்கிற பிரமாணம் எப்படின்னா, பீனோ தேவதத்தா யூஸ்வலி நமக்கு வந்து தர்சனங்கள்ல கொடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் இதுதான். பீனோ தேவதத்தா, தேவதத்தன் ஒருவன், அவன் வந்து நல்ல வாட்ட சாட்டமா இருக்கான், ஆனா அவன் வந்து கார்த்தால பூரா அவன் சாப்பிடுறதே இல்லை. அப்ப சாப்பிடாம இருக்கக்கூடியவன் ஒருவன் இந்த மாதிரி வாட்ட சாட்டமா இருக்க முடியாது. அதனால ராத்திரி போஜனம் அர்த்தாபத்தி பிரமாணேன தெரியறது நமக்கு அப்படின்னு சொல்றோம். அந்த அர்த்தாபத்தின பை இன்ஃபரன்ஸ், அதாவது இன்ஃபரன்ஸ் டிடக்ஷன். இத வந்து நையாயிகன் அனுமானத்துக்கும் இதுக்கும் ஒன்னும் வித்தியாசமே இல்லைன்னு விடுவா. அதனால நம்ம அதுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம். எதுக்கு இந்த அர்த்தாபத்தி சொன்னேன்னா, திருஷ்யானாம் ஜடானாம் தர்சனம் ஸ்வப்பிரகாசம் திரஷ்டாரம் வினா ந கடதே இதி அனுபவத்தி முகேன அப்படிங்கிற லக்ஷணைஹி ஸ்வப்பிரகாச அந்தர்யாமி லக்ஷகைஹி. இது எதுக்குன்னா அனுபவத்தி முகேனங்கிறச்சு நம்ம எப்படி பகவான் அங்க இருக்காருன்னு எப்படி புரிஞ்சுக்க முடியும்? புத்தி முதலியவைகள்லாம் ஒரு ஜடவஸ்து, கண்ணுங்கிறது ஒரு ஜடவஸ்து. கண்ணுக்கு பின்னாடி ஒரு திரஷ்டா இல்லைன்னா, ஒரு ஸ்வயம் பிரகாச ஸ்வரூபமான சைத்தன்ய ஸ்வரூபம் அங்க இல்லைன்னா இந்த கண்ணுங்கிற இந்த கோலகம் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? அது அர்த்தாபத்தி. சவத்துலயும் ஒரு கார்ப்ஸ்லயும் உங்களுக்கு வந்து அந்த கண்ணுங்கிறது இருக்கு, உயிரோட இருக்கக்கூடிய நமக்கும் அந்த கண்ணுங்கிறது இருக்கு. அப்ப என்ன டிஃபரன்ஸ்னா, அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் அங்க இங்க இருக்கு, அங்க சைத்தன்ய ஸ்வரூபம் இல்ல அப்படிங்கிற அந்த அர்த்தாபத்திய வச்சுண்டு ஜடமாக இருக்கக்கூடிய வஸ்துக்களை வைத்துக்கொண்டு திரஷ்டா லக்ஷணைஹி திரஷ்டா ஹரிஹி, இவர்தான் வந்து பின்னாடி இருக்கார் அப்படின்னு நம்ம வந்து அர்த்தாபத்தி பிரமாணேன நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது அனுமாபகைஹிங்கிற, அனுமாபகைஹிங்கிறச்சு உங்களுக்கு வந்து ததா புத்தியாதீனி கர்த்திரு பிரயோஜ்யானி கரணத்வாத்து வாஸ்யாதிபத்து இது வியாப்தி முகேன அனுமாபகைஹி. அனுமாபகம்னு எடுத்துட்டோம்னா அனுமானம் இங்க வியாப்தி எடுத்துக்கணும். அது எத்திர எத்திர தூமஹா தத்திர வன்னிஹி அப்படின்னு ஒரு வியாப்தி லட்சணம். வியாப்திங்கிறச்சு டெஃபினட்டா இது ரெண்டும் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கோரிலேஷனை நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வியாப்தின்னு பேரு. எங்கெங்கெல்லாம் வந்து புகை இருக்கோ அங்க வன்னி இருக்கு. அதை நம்ம பல இடங்கள்ல பார்த்துட்டு, வெறும்னா ஒரு இடத்துல தூமத்தை பார்த்துட்டு நம்ம வன்னி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அப்போ அனுமாபகமா இருக்கக்கூடியது உங்களுக்கு அந்த தூமம். அந்த தூமத்தினால நமக்கு வன்னி அனுமீதி ஞானமா ஆறுது, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல இங்க வந்து அப்ளை பண்றச்சு பகவானை எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, புத்தியாதீனி, புத்தி முதலியவைகள்லாம் புத்தி இல்லைன்னு அர்த்தம். புத்தியை அவன் யூஸே பண்ணலன்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம். மனுஷால்கிட்ட பார்த்தோம்னா பிரெயின் இருக்கு, ஆனா அதை யூஸ் பண்ணலங்கிறோம். இன்னைக்கு கூட நம்ம பிரெயின் இருக்கிறச்சே 1% தான் யூஸ் பண்றோங்கிறோம். அப்போ உங்களுக்கு வந்து புத்திங்கிறது கர்த்திரு பிரயோஜ்யம்னு புரிஞ்சுக்கிறோம். கர்த்தா ஒருத்தன் இருக்கான், அதை செயல்படுத்த வைக்கிறவன் ஒருத்தன் இருக்கான். சோ கர்த்திரு பிரயோஜ்யம், கர்த்தாவினால தூண்டப்பட்டதாக தூண்டப்படுபவைகளாக இருக்கு இந்த புத்தி முதலிய விஷயங்கள் நம்மிடத்துல. அந்த புத்தி முதலிய விஷயங்களை வைத்துக்கொண்டு, ஏன் அப்படின்னா அது வெறும் கரணம். வாஸ்யாதிபத்துங்கிறார். வாஸ்யங்கிறது வந்து
ஒரு இது மாதிரி கோடாளி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். சோ கரணம்னாலே இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். கோடாளி வந்து தனியா வெறும்னு இருக்கிறச்சே அது ஒரு உபயோகமும் இல்லை. அத ஒரு கர்த்தா கையில தூக்கி அதை போடணும், அல்லது ஒரு மிஷின் அந்த மிஷினை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவா. அதுக்கு மிஷினால பண்றதே, மிஷினும் ஜட வஸ்துவாச்சே, மிஷின் கூட வந்து உங்களுக்கு கட் பண்றதேன்னு கேட்டா அதெல்லாம் இல்ல. அதை சுவிட்ச் ஆன் பண்றதுக்கும் ஆஃப் பண்றதுக்கும் ஒரு ஹியூமன் டச் வேணுமா இல்லையா? அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் இல்லாத அது ஓடுமோ? இல்லையே. அதனால உங்களுக்கு அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் அந்த இடத்துலயும் வேணும், மிஷினா இருந்தா கூட. அதனால கரணம் புத்தி முதலிய விஷயங்கள் எல்லாமே கர்த்திரு பிரயோஜ்யமா இருக்கிறதுனால, கரணமா இருக்கிறதுனால அதுக்கு கர்த்தா ஒருத்தர் இருக்கணும்னு நம்ம அனுமானம் பண்றோம். இது வியாப்தி. இங்க கர்த்திரு பிரயோஜ்யானி கரணத்துவாது. எது போல அப்படின்னா வாஸ்யாதிவது கோடாளி மாதிரி. we deduce it. திருஷ்யைஹி புத்தியாதிபிஹி, ஜடவஸ்துக்களாக இருக்கக்கூடிய புத்தி முதலிய விஷயங்களை வைத்து, அந்த புத்தி முதலிய விஷயங்கள் வந்து ரெண்டு வகைப்படுறது. லக்ஷணைஹி புத்தியாதிபிஹி அல்லது அனுமாபகைஹி புத்தியாதிபிஹி. எய்தர் அனுமாபகமாக இருக்கக்கூடிய புத்தி முதலியவைகள் அல்லது லட்சணமாக இருக்கக்கூடிய புத்தி முதலியவைகளை வைத்து திரஷ்டா ஹரிஹி லக்ஷிதா அல்லது அனுமிதா. லக்ஷகாங்கிறச்சே அந்தர்யாமியா இருக்கக்கூடிய ஸ்வயம் பிரகாச ஸ்வரூபம் நமக்கு தெரிவிக்கப்படுகிறார், லக்ஷிதா. அல்லது அனுமான பிரமாணேன அனுமிதி ஞானமாக நம்ம அவரை பார்க்கிறோம். சோ பகவான் சர்வபூதேஷு லக்ஷித ஸ்வாத்மனா ஹரிஹி திருஷ்யைஹி புத்தியாதிபிஹி திரஷ்டா லக்ஷணைஹி அனுமாபகைஹி. நம்ம எல்லாருடைய பூதங்களினுடைய சகலவிதமான பூதங்களினுடைய அந்தர்யாமியாக நம்ம பகவானை பார்க்கிறோம். எப்படின்னா பலவிதமான லட்சணங்களை வைத்து பிரமாணங்களை வைத்து அவரை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறார். தஸ்மாத் சர்வாத்மனா ராஜன்னு ஹரிசர்வத்ர சர்வதா ஸ்ரோதவ்யா கீர்த்தித்தவ்யஸ்ச ஸ்மர்த்தவ்யா பகவான் நிருணாம். சோ எதோவா இமானி இல்ல ஸ்ருதி பிரமாணம் எடுத்துக்கலாம், சாப்த பிரமாணம். இங்க வந்து வெறும்னா அர்த்தாபத்தியும் அனுமானத்தை மாத்திரம் சொன்னார். ஒவ்வொரு பிரமாணத்தை வச்சுட்டும் நம்ம வந்து தீர்மானம் பண்ணலாம் பகவான் இருக்காருன்னு. அந்த இடத்துல வந்து எதோவாயுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எப்ரயந்தி அபிசம்விஷந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்ம அப்படின்னு சொல்ற ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் உங்களுக்கு சப்த பிரமாணமாகவும் ஆகிறது. சோ அதை வைத்தும் பண்ணலாம். ஆகையினால தஸ்மாத் காரணாத்து இப்ப என்ன ஆயிடுது, சர்வாத்மனா ராஜன்னு ஹரிஹி சர்வத்ர சர்வதா. இந்த முன்னாடி வந்து கேட்டார் யத் ஸ்ரோதவ்யம் இத்தியாதி, என்னென்ன நான் வந்து கேட்டாகணும். எது ஸ்ரோதவ்யம் இத்தியாதி பிரஷ்ன உத்தரம் உபசம்ஹரதி. முன்னாடி பரீட்சித் கேட்ட கேள்வி என்ன, நான் வந்து எது ஸ்ரோதவ்யம் எத் ஸ்மர்த்தவ்யம் எத் கீர்த்தித்தவ்யம்னு கேட்டது, அதுக்கு பதில் இங்க வந்து தஸ்மாத். ஆகையினால் சர்வாத்மனா முழுமையாகன்னா ஆத்மஸ்வரூபம், இந்த வெளியில இருக்கக்கூடிய இந்திரியங்களை வெளிப்புறம் இல்லாமல் அதை உள்நோக்கி செலுத்தி மனசுல கொண்டு வந்து அடக்கி, மனசை கொண்டு போய் புத்தியில அடக்கி, அந்த புத்தியை கொண்டு போய் காரணபூதமான மாயையில அடக்கி, அதை கொண்டு போய் அந்த ஆத்மஸ்வரூபத்துல அடக்கி பார்க்கணும். சோ சர்வாத்மனா அந்த ஹரிய நமக்குள்ள பார்க்க வேண்டும். சர்வத்திர எப்பொழுதும், எல்லா இடத்திலும், சர்வதா எப்பொழுதும், ஸ்ரோதவ்யா கீர்த்தித்தவ்யா ஸ்மர்த்தவ்யா பகவான் நிருணாம் மனுஷர்களால், ஸ்ரோதவ்யா பகவான் ஹரிஹி ஏவ, அந்த ஹரிதான் கேட்கப்பட வேண்டியவர். அதாவது கேட்கறதுக்கு அருகார்த்தே தவ்யத் பிரத்யம். இங்க கேட்பதற்கு அவருக்கு உண்டிதான் இங்க வந்து ஒரு இது இருக்கு. தட் இஸ் வேற யாருமே அந்த இடத்துல வந்து ஆத்மாவாரே திரஷ்டவியான்னு இங்க வந்து விதி வாக்கியம் கிடையாது. அது ஸ்ரோதவியாங்கிறச்சு விதி வாக்கியம் இல்ல, அருகார்த்தம் தர்சன அருகா சயேவ. அப்பதான் நமக்கு மோட்சத்துக்கு உபயோகமா ஆகும். ஆகையினால ஸ்ரோதவ்யா கேட்பதற்கு அருகதை கொண்டவர், உச்சிதம். He is the fit person to be heard. கீர்த்தித்தவ்யா கீர்த்தனை செய்யப்பட வேண்டியவர், ஸ்மர்த்தவ்யா நினைக்கப்பட வேண்டியவர். பிபந்தியே பகவதா ஆத்மனஹ சதாம் கதாமிருதம் ஸ்ரவணபுடேஷு சம்பிருதம் புனந்திதே விஷய விதூஷிதாசயம் பிரஜந்தி தத் சரண சரோருகாந்திகம். இந்த சிரவணத்தினால இப்ப என்ன பலன்? சிரவணாதி பலம்
அபிநயேன ஆக. அபிநயம்ங்கிறச்சு கிட்டக்க நெருங்கி ஐஷன் போறதுங்கிற அபிநயம்ங்கிறது. அதனால இங்க வந்து பிபந்தியே பகவதः ஆத்மனः சதாம் கதாமிருதம் ஸ்ரவண புடேஷு சம்பிருதம் புனந்தி விஷய விதூஷித ஆசயன் விரஜந்தி. சோ ஸ்ரவணம் ஆச்சு, அதுக்கப்புறம் அந்த மனனம் பகவானை நம்ம வந்து நினைச்சுட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் தியானம் பண்றச்சே, அந்த நிதித்தியாசனம் பண்றச்சே நம்மள வந்து அந்த சகுண பிரம்மத்து கிட்டக்க ஐஷன் போகிறதா விரஜந்தி. எங்க வந்து செல்கிறார்கள்? எவர்கள் பகவதா ஆத்மனஹா சதாம் ஆத்மனஹா சத்துக்களினுடைய ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர், அதாவது யோகிகள் தன்னுடைய ஆத்ம அந்தர்யாமியாக பார்க்கக்கூடிய அந்த பகவான், அவருடைய கதாமிருதம் கதையை ஸ்ரவணபுடேஷு சம்பிருதம் பிபந்தி, காது நிரம்ப கேட்கிறார்களோ. இத வந்து கிரியா விசேஷனமா எடுத்துக்கணும். காது நிரம்ப சம்பிருதம்னா ஸ்ரவண புட்டேஷு காதுனுடைய அந்த ஷஷ்குலிங்கிறது சொல்லுவோம். அதாவது காது பூர சம்பிருதம் நிரம்பி பூரிதம் பிபந்தி பருகுகிறார்களோ எதைனா அந்த கதாமிருதம். அந்த கதையை கேட்க கேட்க சுவைக்க சுவைக்க அது அப்படியே காது பூர நிரம்பி இருக்கான். எவர்களுக்கு இருக்கோ தே அவர்கள், ஏன்னா அது தவிர அடுத்தது அவளுக்கு வந்து வேற எந்த விஷயத்திலையும் அவளுக்கு மனசு போகாததுனால விஷய விதூஷித ஆசயம் புனந்தி, மனசுல அந்த காதுக்குள்ள அது நிரம்ப 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 அது ஸ்லோவா மனசையும் போய் அது நிரப்பும். அது மனசை நிரப்ப நிரப்ப உங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய விஷயத்தினால விதூஷித அழுக்காக்கப்பட்ட ஆசயம் ஹிருதயத்தை மனதை புனந்தி பவித்திரமாக்குகின்றது. இந்த கதையை கேட்டு எவர்கள் தங்களுடைய விஷயத்தினால் விதூஷித அழுக்காக்கப்பட்ட மனதை புனந்தி புனிதமாக்குகிறாளோ அவர்கள் தச்சரண சரோருக அந்திகம் பிரஜந்தி, அந்த பகவானுடைய ஒரு சரணாரவிந்தத்தை அடையறா, விஷ்ணு பதத்தை அடையறா. சதாம் ஆத்மனகாங்கர்ச்சே சதாம் நல்லவர்களுக்கு அல்லது யோகிகளுக்கு ஆத்மத்வேன பிரகாசமானஸ்ய ஹரேஹே. முதல் ஸ்கந்தத்துல நம்ம வந்து படிச்சோம் எஸ்ய, ஏன்னா அந்த கதாமிருதம்ங்கிறதுக்கு வந்து பாகவத கதையினுடைய ஒரு மகாத்மியத்தை சொல்றச்சே சொன்னார். எஸ்யாம்பை ஸ்ரூயமானானாம் கிருஷ்ணே பரமபூருஷே பக்திஹி உற்பத்தியதே பும்சாம் சோக மோக பயாபகா. சோகம் மோகம் பயம் இவைகளை போக்கக்கூடியதான கதாமிருதம். அப்போ அந்த சோகமோகம்ங்கிறது மனசுல இருக்கு. அந்த விஷயங்கள் முதல்ல போய் பவித்திரமாக்கப்பட்டு சோகமோகங்கள் விலகினா அஜ்ஞானம் விலகி நிதித்தியாசனத்தினால அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சரண சரோருக அந்திகம்ங்கிறச்சு சகுணம் சாயுஜ்யம் ஏற்படுறது. அந்த இடத்துல சகுண முக்திய சொல்றார். தஸ்ய விதூஷிதம்ங்கிறச்சே மலினீகிருத ஆசயம் புனந்தி சோதயந்தி தஸ்ய சரணபத்ம அந்திகம் ஸ்ரீ விஷ்ணுபதம் பிரஜந்தி. அதனால பிபந்தியே பகவதா ஆத்மனஹா சதாம் கதாமிருதம் ஸ்ரவணபுட்டேஷு சம்பிருதம். அத காது நிரம்ப கேட்டுன்னு இருக்கணும்னா காதுல வேற ஒரு விஷயமும் வரலன்னு அர்த்தம். மத்த எந்த விஷயங்களும் வராமல் இந்த கதையே உள்ள போயின்னு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்கோ ஒரு நாள் மனசு பழகி போயிடும். அதுக்கு அந்த ஒரு அபியாசத்திலேயே இருந்துட்டு இருக்கும் மனசு. மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகள் விலக அந்த சரணாரவிந்தத்தை அடைவோம் அப்படின்னு சொன்னார். புனந்திதே விஷய விதூஷிதாசயம் பிரஜந்தித சரண சரோருகாந்திகம். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்ஸ்யாம் சம்ஹிதாயாம் द्वितीय ஸ்கந்தே புருஷ சம்ஸ்தா வர்ணனம் நாம द्वितीयो அத்தியாயः. சோ புருஷ சம்ஸ்தா, இந்த புருஷனுடைய ஒரு அமைப்பு எப்படி இருக்கு, விராட் புருஷன் விஸ்வரூபத்துல சூக்ஷ்ம ரூபத்துல எப்படி இருக்கு, அந்த சூக்ஷ்ம ரூபமானது மனுஷ்யன். அதுக்கு மேல ரெண்டு உங்களுக்கு வந்து ரெண்டு முறைய சொன்னார். முக்திக்கு உண்டான ரெண்டு வகைய சொன்னார். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து 3வது அத்தியாயத்துல ஆரம்பிக்க போறார். திருத்தீயே ஸ்ரீதர சுவாமியோட ஒரு சம்மரி ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா, இந்த 3வது அத்தியாயத்துல திருத்தீயே விஷ்ணு பக்தேஸ்து வைசிஷ்டியம் ஸ்ருண்வதோ முனேஹே பக்தி உத்ரேகேண தத் கர்ம ஸ்ரவண ஆதரஹா ஈரியதே. இப்போ பகவான் ஸ்ரோதவ்யா ஸ்மர்த்தவ்யா எல்லாத்தையும் சொன்னோம். அப்போ ஸ்மர்த்தவ்யா கீர்த்தித்தவ்யாங்கிறச்சே விஷ்ணு பக்தேஹே
வைசிஷ்டியம் ஸ்ருண்வதா பரீட்சிதா பரீட்சித்துக்கு முனேகே முனிவரிடமிருந்து கேட்கின்ற அப்படின்னு வரணும். சோ முனேகேங்கிறது உங்களுக்கு வந்து பஞ்சமியில இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்ருண்வதகாங்கிறது உங்களுக்கு ஷஷ்டியில இருக்கு அங்க. அதனால வித்தியாசம் பார்த்துக்கணும். சோ இது எப்படின்னா முனிவரிடத்துல மனுஷியர்கள் முந்தின அத்தியாயத்துல வந்து சாக போற மனுஷியன் மிருயமானானாம் நிருணாம் கிருத்தியம் என்னங்கிறத கேட்டாரு பரீட்சித்து. அதை கேட்டதுக்கு விஷ்ணுவனுடைய பக்தியினுடைய வைசிஷ்டியத்தை வந்து கேட்டார் அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்லிடுறார். அது எப்படிங்கிறது என்னன்னா, யோகிகளுடைய மதத்துல 2 வகை சொல்லித்து அதுல வந்து ஒன்ன மாதிரி இருக்கிறவாளுக்கு உண்டான வழி சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம்னு சொல்லி முடிச்சார். யோகிகளுக்கு உண்டான வழி உங்களுக்கு சத்யோமுக்தி கிரமமுக்தின்னு 2 இருந்தது. பரீட்சித்து முதலிய மனுஷியர்கள் விஷயத்துல ஈடுபட்டு இந்த மாதிரி ஒரு சாபத்துக்கு உட்பட்டவனான பரீட்சித் அவனுக்கு உண்டான வழி எப்படின்னா உங்களுக்கு சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம்னு சொல்லி அதனால வந்து சகுணன் பகவானை அடையக்கூடிய அந்த ஒரு வழிய சொன்னார். அதுக்கு சாதாரண மனுஷியர்கள்லாம் ஜென்ரலி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உலகத்துல என்னென்னலாம் வேணும் என்ன வேணுங்கிறத வந்து ஆசைப்படுவாளோ அது ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன தேவதைகளை சொல்லி காமமே இல்லாத ஒருவனுக்கு தான் விஷ்ணு பக்தி அப்படின்னு சொல்லி முடிக்க போறார் இந்த அத்தியாயத்துல. சோ விஷ்ணு பக்தேகே வைசிஷ்டியம் ஸ்ருண்வதா முனேகே ஸ்ரீ சுகரிடமிருந்து விஷ்ணு பக்தியினுடைய வைசிஷ்டியம் மேன்மையை விசேஷ தன்மையை ஸ்ருண்வதா கேட்கின்றவனான பரீட்சித்துக்கு பக்தி உத்ரேகேன பக்தியினுடைய எல்லையினால் தற்கர்ம ஸ்ரவண ஆதரகா ஈரியதே அந்த விஷ்ணுவனுடைய செயலில் நீ வந்து ஒரு ஈடுபாடு வேணுங்கிறத எம்பசைஸ் பண்றதுக்காக உண்டான ஒரு அத்தியாயம் இது. ஏன்னா பல பேர் பல விஷயங்களுக்கு ஆசைப்படுவா. நீயோ கேட்கறது என்னன்னா விஷ்ணு பக்தியினுடைய வைசிஷ்டியத்தை கேட்கிறவன். அதனால இந்த இடத்துல வந்து இந்தந்த காமங்கள் இருந்ததுன்னா இந்தந்த தேவதைய நீ வந்து இது உபாசனை பண்ணிக்கோ பரவாயில்ல. காமமே இல்ல அல்லது சர்வகாமகா எல்லாத்தையும் எதை அடைந்தால் எல்லாமே அடைந்ததாக ஆகுமோ அந்த மாதிரி விஷயம் உனக்கு வேணும்னு இருந்ததுனால் அல்லது மோட்சகாமகா மோட்சத்தை விரும்பினே ஆனால் அந்த விஷ்ணுவனுடைய கதாசிரவணம் முக்கியம். அந்த கர்மஸ்ரவணம் தற்கர்ம ஸ்ரவண ஆதரகாங்கிறச்சு கண்ணனுடைய ஒரு கதையில ஒரு ஈடுபாடு இருக்கணும் அப்படிங்கிறத எம்பசைஸ் பண்றதுக்காக இந்த 3வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். சோ திருத்தீயே விஷ்ணு பக்தேஸ்து வைசிஷ்டியம் ஸ்ருண்வதோ முனேஹே பக்தி உத்ரேகேண தற்கர்ம ஸ்ரவண ஆதரஹ ஈரியதே. இதானீம் அந்நிய தேவதா பஜனஸ்யாபி புத்ராதி பஜனவத் ஏவ துச்சபலத்வேன ஹேயத்துவம் வக்தும் பூர்வோக்தம் அனுவததி. அதுதான் சொன்னேன். அந்நிய தேவதா பஜனஸ்ய மற்ற தேவதைகள் சில்லற தேவதைகளை பத்தி இங்க சொல்ற. நமக்கு வந்து ஈஸ்வர ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிவனோ இல்ல உங்களுக்கு வந்து விஷ்ணுவோ அல்லது சக்தியோ சூரியனோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லல. இங்க ஈஸ்வர ஸ்வரூப் நம்ம எல்லாத்துலயுமே வந்து மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ. அதனால மனசுல நம்ம எந்த ஆட்டிடியூடோட ஒவ்வொரு தேவத்தையும் பாக்குறோங்கிறத பொறுத்து இருக்கு. இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம அவளை வந்து சேவை புரிஞ்சோம்னா அந்த விஷயத்தை கொடுத்துட்டு அவளும் நின்னுடுவா. நீ இதைதானே கேட்ட இது போறோம் உனக்கு அப்படின்னு. மோட்சத்தை விரும்பி எந்த தேவதையை நம்ம வந்து ஸ்தோத்திரம் பண்ணாலும் அதுக்குண்டான ஒரு பலனுங்கிறது நமக்கு இருக்கத்தான் இருக்க போறது. சோ இங்க வந்து புத்திராதி பஜனவது புள்ள வேணுங்கிறதுக்காக நம்ம எப்படி கேட்போமோ அது போல துச்ச பலத்வேன இது வந்து ஒரு சில்லற பலம் கொடுக்கக்கூடிய ஒரு தேவதைகள். அதனால ஹேயத்துவம் இத மனசுல வச்சுட்டு நம்ம இந்த தேவதைய பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஹேயத்துவம்னு விளக்கத்தக்கது அப்படிங்கிறதுக்காக இந்த அத்தியாயத்தை இப்ப ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ சுக உவாச்ச ஏவமேதன் நிகதிதம் பிருஷ்டவான் யத்பவான் மம நிருணாம் யது மிரியமானானாம் மனுஷ்யேஷு மனுஷினாம். ஏவம் ஏதது நிகதிதம் எது நீ வந்து எது பவான் பிருஷ்டவான் மம எது நீ வந்து என்ன கேட்டியோ அதை எது மிரியமானானாம் நிருணாம் மனிஷினாம் மனுஷ்யேஷு
ஏவம் ஏதது நிகதிதம், அந்த மாதிரி நான் இப்போ உனக்கு சொல்றேன் அப்படிங்கிற. இப்ப என்ன எது அன்வயம் எப்படி இந்த இடத்துல வருதுன்னா, மனுஷேஷு மனிதர்களுக்கு நடுவுல மனிஷினாம் புத்திமானாக இருக்கக்கூடியவர்கள் எது எதை செய்ய எது செய்ய தகுந்ததோ அது மிரியமானாம் மரணம் அடைய போகின்ற நிருணாம் மனுஷியர்களுக்கு செய்ய தகுந்தது எதுவோ எது அதை நீ கேட்ட. சோ புத்திமான் யோகிகளுடைய ஒரு பாதை எது, மனிஷினாம் மனுஷேஷு மனிஷினாம் அந்த பாதை எதுன்னு நீ கேட்ட. அது சொன்னேன் சத்தியோமுக்தி கிரமமுக்தின்னு. மிரியமானாம் நிருணாம் எது பவதா பிருஷ்டம், நீ எது என்ன கேட்டியோ அதை ஏவம் நிகதிதம், அதையும் நான் இப்போ சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஆனா சத்தியோமுக்திக்கும் அதை வச்சுக்கலாம், அல்லது இப்போ சாதாரண மனுஷியர்களுக்கு உண்டான விஷயத்த ஹேய பலன் எது அப்படிங்கறத அடுத்தது சொல்ல போறேங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறேன். இது வரைக்கும் சொன்னது யோகிகளனுடைய பாதை. மேலும் மரணத்தினுடைய தருவாயில இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எப்படி நடந்துக்கணும், ஸ்மர்த்தவ்யா கீர்த்தித்தவ்யா கதாமிருதம்ங்கிறத சொன்னார். அதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ ஒவ்வொருத்தரையா சொல்ல போறார். பிரம்மவர்ச்சச காமஸ்து யஜேத. இது இந்த இந்த ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு 9வது ஸ்லோகம் வரைக்கும் ஒரே மெத்தடாலஜி, அதனால அப்படி கிடுகிடுன்னு போயிடலாம். பிரம்மவர்ச்சச காமஸ்து யஜேத பிரம்மணஹா பதிம், இந்திரம் இந்திரிய காமஸ்து பிரஜா காமஹா பிரஜாபதினு. ரொம்ப சுலபமான வார்த்தைகள் தான், இதுல ஒன்னும் ரொம்ப இல்ல. முந்தின ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் பார்க்கல, ஒரு நிமிஷம். கதாச்சித் தெய்வயோகேன மனுஷ்யத்துவம் பிராப்தேஷு ஜீவேஷு ஏ மனிஷிணः தேஷாம் தத்ராபி ஏ மிரியமானாः தேஷாம் விசேஷதः ஏவம் ஏதத் ஹரிகதா சிரவணாதிகம் நிகதிதம். அதுதான். சோ மனுஷர்களுக்கு நடுவுல மனிஷி யோகியா இருக்கக்கூடியவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு முறைகளை சொன்னேன். அதுக்கப்புறம் மரணம் அடைய போகின்றவனுக்கு என்னன்னா ஹரிகதா சிரவணம்ங்கிறத சொல்லிட்டேங்கிறார். அது ஒண்ணும் இல்ல. சோ பிரம்ம வர்ச்சச காமஸ்து, பிரம்ம வர்ச்சஸ்ங்கிறச்சு ஒரு பிராமணனுக்கு உடையதான ஒரு தேஜஸ், வர்ச்சகா தேஜஸ், அதை அடையணும்னு ஆசைப்படுகின்ற ஒருவன். காமஹாது பிரம்மணஹா பதிம் யஜேத, பிரம்மணஸ்பதிம் வேதஸ்ய பதியான பிரம்மாணம், பிரம்மாவை யாகம் செய்ய வேண்டும், பிரம்மாவிற்கு குறித்து ஒரு யாகத்தை செய்ய வேண்டும், ஒரு பிராமணனுடைய ஒரு தேஜஸை அடையணும்னு நினைச்சான்னா ஒருவன். இந்திரிய காமஸ்து, இந்திரியங்களினுடைய ஒரு பாட்டவம், இந்திரிய பாட்டவ காமஹாது இந்திரம், இந்திரியங்களினுடைய ஒரு தேர்ச்சி வேணும். கண்ணு ஷார்ப்பா பார்க்கணும், காது நன்னா கேட்கணும், இந்த மாதிரி வெளி விஷயங்கள்ல நமக்கு ஒரு ஒரு ஷார்ப்னஸ் வரணும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அதுக்கு இந்திரனை பஜிக்கணும். இந்திரம் யஜேத, எல்லாமே அந்த யஜேதோட கனெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம. பிரஜா காமஹா, குழந்தைகள் வேணும்னா பிரஜாபதினு. பிரஜாபதிங்கிறது தக்ஷ பிரஜாபதி முதலியவர்கள். தக்ஷ பிரஜாபதிக்கெல்லாம் 13 குழந்தைகள் அந்த மாதிரி. அதனால பிரஜா காமஹா, யாருக்கு குழந்தை வேணும்னு ஆசைப்படுறாளோ அவர்கள் பிரஜாபதினு. பிரம்மவர்ச்சச காமஸ்து யஜேத பிரம்மணஸ்பதிம், இந்திரம் இந்திரிய காமஸ்து பிரஜா காமஹா பிரஜாபதினு. தேவீம் மாயாம் து ஸ்ரீகாமஹா தேஜஸ்காமோ விபாவசும், வசுகாமோ வசூன் ருத்ரான் வீரியகாமோ அத வீரியவான். ஸ்ரீகாமஹா, செல்வங்கள் வேணும்னு நினைச்சோம்னா மாயாம் தேவீம் துர்காம், துர்கை, மாயைங்கிறத இங்க துர்கான்னு போட்டுடுற. இதுல சௌந்தரலஹரியில துரியா காபித்வம் துரிதிகம நிச்சீம மகிமா மகா மாயா விஸ்வம் பிரமயசி பரபிரம்ம மகிஷிம்பர். பரபிரம்மத்துக்கு பட்ட மகிஷி மாதிரி இருக்கக்கூடியவள் மாயா. அவன் 3 நிலையும் தாண்டி இருக்கக்கூடியவள்னு துர்கையதான் அங்க மாயாஸ்வரூபிணியா சொல்றது. தேவி பாகவதம் முழுக்க அதான். தேவீம் மாயாம் ஸ்ரீ காமஹா. அதுல அந்த சுரதகா 2 பேர், ஒரு வைஷ்யன் ஒரு ராஜா ஒரு க்ஷத்ரியன், 2 பேருமே க்ஷத்ரியன் தன்னுடைய ராஜ்யத்துல அவனுக்கு ஒரு பிரதிஷ்டா வேணும்னு கேட்டுக்கிறான். அந்த வைஷ்யன் கேட்டுக்கிறது தனக்கு ஒரு செல்வம் வேணும்னு. அதனால ஸ்ரீ காமஹா, செல்வம் எந்த பலவிதமான செல்வங்கள் வேணும்னு ஆசைப்பட்டோம்னா துர்கைய அங்க நினைச்சுக்கணுங்கிறார். மோட்சத்துக்கும் துர்கை தான். அது ஒவ்வொருத்தர், அதான் சொன்னேனே, ஒவ்வொருத்தருடைய ஒரு ஒரு இஷ்ட தேவத்தை, அந்த இஷ்ட தேவத்தையே எந்த ஒரு ரூபமாக நம்ம பார்த்து நம்ம உபாசனை பண்றோங்கிறது முக்கியம். மனசு அங்க முக்கியம் காரணம்.
தேஜஸ் காமோ விபாவசும், தேஜஸ் வேணும்னு நினைச்சோம்னா விபாவசு அக்னி, அக்னி தேவதைய யாகம் பண்ணணும். வசு காமஹா வசூன்னு, தனம் செல்வம் பைசா அந்த மாதிரி வேணும்னா 8 வசுக்கள், அஷ்ட வசுக்களை வந்து தனார்த்திங்கிறார். வசுகாமஹா தனார்த்தி, பைசாவை விரும்புகின்றவன் வசூனு அஷ்ட வசுக்களை யஜேத்தை. வீரியகாமஹா ருத்ரான்னு, வீரியவான், வீரியவான் ஒரு பிரபாவத்தோட இருக்கக்கூடிய ஒருவன். சோ வீரியவானு சன்னு அப்படின்னு எடுத்துக்கிறார். வீரியம் ஒரு பிரபாவம் வேணும்னு நினைச்சோம்னா, ஒரு எஃபெக்ட், ஒரு மத்தவாள ஆளும் தன்மை வேணும்னு, ஆள்வது, இது வந்து ஆளுவதுங்கிறத விட ஒரு கரிஸ்மான்னு எடுத்துக்கலாம். அந்த வீரியம்ங்கிறத வந்து ஒரு ஒரு தைரியம், ஒரு கரிஸ்மாவை எடுத்துக்கலாம். அதனால அதுக்கு வந்து 11 ருத்ரம், ருத்ரான்னு யஜேதன்னு ப்ளூரல்ல போட்டிருக்கிறது. ஏகாதச ருத்ரத்தை சொல்றார். அநாத்ய காமஹா தூ அதிதிம், அன்னாத்தியம், அன்னா ஆத்தியம்ங்கிறச்சு சாப்பா, அரிசி சாதம்ல இருந்து ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய சகல விதமான போஜ்ய வஸ்துக்களுக்கும் அதிதி, தேவர்களுடைய அம்மாவாக இருக்கக்கூடிய அதிதி, அதிதிம் யஜேத. ஸ்வர்க காமஹா அதிதேகே சுதானு, ஸ்வர்க்கத்தை விரும்பக்கூடியவன் அதிதேகே சுதானு துவாதச ஆதித்யானு, 12 ஆதித்யர்கள். அந்த ஆதித்யர்களை ஸ்தோத்திரம் செய்யணும், உபாசனை பண்ணணும். விஸ்வான் தேவான் ராஜ்ய காமஹா, ராஜ்யம் வேணும்னு ஆசைப்படுறவன் விஸ்வான் தேவானுங்கிறச்சு இங்க வந்து விஸ்வே தேவாகா, அதுவும் ஒரு செக்ட் ஆஃப் தேவர்களை சொல்றாரு இங்க. ஒரு நிமிஷம், விஸ்வான் தேவான்னா விஸ்வதேவர்கள், வைஸ்வதேவர்கள். வைஸ்வதேவர்களுக்கு வந்து ராஜ்யம் வேணும்னு நினைக்கிறச்சு வைஸ்வதேவர்களை வந்து யாகம் பண்ணணும், குறிச்சு யாகம் பண்ணணும். சந்தியான் சம்சாதகா விஷாம், விஷாமங்கர்ச்சு தேசஸ்த பிரஜானாம் ஸ்வாதீனதாம் இச்சன்னு. சம்சாதகா ஒரு சாதகனானவன் இந்த தேசத்துல இருக்கக்கூடிய பிரஜைகளுக்கு ஒரு சுவாதீனதாம், அந்த பிரஜைகளுக்கு ஒரு சாவரேனிட்டி, அவளுக்கு வந்து தானே செயல்படக்கூடிய ஒரு அதீனத்துவம் இருக்கணும்னு நினைக்கிற ஒருவன், ஒரு ரெவல்யூஷனரி, ஒரு போராடுறவன் இருந்தான்னா அவன் சாத்தியானு யஜேத. சாத்தியகாங்கிறது 12 பேர் இருக்கா, மனு மந்தா பிராணஹா அப்பா, இந்த மாதிரி 12 பேர் சாத்தியா. சித்தாள்னுட்டு ஒரு டைப் ஆஃப் தேவர்கள், சாத்தியகான்னுட்டு ஒரு டைப் ஆஃப் தேவர்கள், அவர்கள் 12 பேர் அங்க. அதனால சாத்தியானு அந்த தேவதைகளை யஜேத. அதுக்கப்புறம் ஆயுஷ்காமோ அஸ்வினோ தேவோ, ஆயுஷ் வேணும்னு நினைச்சான்னா அஸ்வினி தேவர்கள், அவர்கள் தான் ஆயுர்வேதத்துக்கு வந்து தேவதைகள். தன்வந்திரி ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அஸ்வினி தேவதைகள் தான் உங்களுக்கு வந்து ஓஷதி தேவதைகள். அதனால அஸ்வினி தேவதைகளை ஆயுஷ்காமஹா, ஆயுள விரும்புறவன். புஷ்டிகாமஹா இலாம் யஜேத், இலா பிருத்திவி, பூமியை யாகம் செய், பூமிக்கு குறிச்சு யாகம் செய்யணும். எதுக்கு? புஷ்டிகாமஹா, போஷணைங்கிறதே வந்து இந்த பூமியில இருந்து வரக்கூடிய விளைச்சல், விளைச்சல் இருந்தா தானா வந்து மனுஷன் சாப்பிட்டு புஷ்டியா இருப்பான். அதனால புஷ்டி விரும்பக்கூடியவன் இந்த பூமிய பிரார்த்தனை பண்ணும். பிரதிஷ்டா காமஹா புருஷா, பிரதிஷ்டா ஒரு நிலை பெற்று இருக்கும் தன்மை, அதாவது ஸ்தானாத்து அப்ரச்சுதிகி, பவர், ஒரு ஸ்தானத்துல இருக்கான், ஒரு பொசிஷன்ல இருக்கான், அந்த பொசிஷன்ல இருந்து விலகவே கூடாது அப்படின்னு நினைச்சான்னா புருஷா, விராட் புருஷன்னு நினைச்சுக்கணும், விஸ்வரூபன் ஆனா அந்த விராட் புருஷனை. ரோதசி லோகமாதரவ், ரோதசி தியாவா பூமி லோகமாதரவ், யார வேணாலும் நினைச்சுக்கலாம். அதுதாங்க புருஷா, எய்தர் புருஷனை அல்லது ரோதசி பூமி ஆகாசம், இல்லைன்னா லோகமாதரவுங்கிறச்சு இந்த பூமியும் ஆகாசமும் தான் நம்ம இந்த உலகத்துக்கு அம்மாவாக அப்பா அம்மாவாக இருக்கக்கூடியது. ரெண்டுமே வந்து ஸ்திரீலிங்கத்துல இருக்கிறதுனால தியவுனாலும் ஸ்திரீலிங்கம், ரோதசினாலும் உங்களுக்கு ரோதஸ்னாலும் உங்களுக்கு, அதனால அப்படி சொல்ற லோக மாதரவுங்கிறத ஸ்திரீலிங்கத்துல போடுறாரு உங்களுக்கு. ரெண்டு தாயாக இருக்கக்கூடிய இந்த பூமியும் உலகமும், பூமியும் ஆகாசமும் ரோதசி, அதுக்கப்புறம் புருஷன், இதுதான் வந்து அந்த ஸ்தானாது அப்ரச்சுதிகி பிரதிஷ்டா காமஹா, ஒரு நிலை பெற்று இருக்கும் தன்மையை விரும்புபவன். ஆகாசம் பூமி புருஷன் இவைகளை யாகம் செய்யலாம். ரூபாபிகாமஹா கந்தர்வானு, நல்ல அழகு வேணும்னு நினைச்சான்னா கந்தர்வர்களை.
ஸ்திரீ காமஹா அப்சர ஊர்வசி, ஊர்வசி அப்சர ஸ்திரீயான ஊர்வசியை ஊர்வசியை குறிச்சு யாகம் பண்ணணும். ஒருத்தனுக்கு வந்து ஸ்திரீ சங்கமம் வேணும் அப்படின்னு இருந்ததுன்னா ஆதிபத்திய காமஹா சர்வேஷாம் யஜேத பரமேஷ்டினம், பரமேஷ்டியான பிரம்மாவை யாகம் செய்ய வேண்டும். யாரு? சர்வேஷாம் ஆதிபத்திய காமம், எல்லாரையும் ஆளக்கூடிய ஒரு நிலையை விரும்பக்கூடிய ஒருவன் பரமேஷ்டியான பிரம்மாவை குறிச்சு யாகம் பண்ணணும். யஜ்ஞம் யஜேத் யசஸ் காமஹா, புகழ் வேணும்னா ஒரு யாகத்தை பண்ணணும். யஜ்ஞம்ங்கிறது வந்து யஜ்ஞ உபாதிம் விஷ்ணும் யஜேதன்னு போட்டிருக்க. யஜ்ஞத்துக்கு யஜ்ஞம் யஜ்ஞோ யஜ்ஞேஸ்வர கிருஷ்ணஹான்னு சொல்றோமோ இல்லையோ, அதனால யஜ்ஞஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் விஷ்ணு. அந்த விஷ்ணுவை குறிச்சு யாகம் பண்ணணும். யசஸ் புகழ் வேணுங்கிறவன். கோஷ காமஹா நிறைய பைசா வேணும்ங்கிறவன். கோஷங்கிறது ட்ரெஷரி, ட்ரெஷரியில நிறைய காசு சேரணும்னா பிரச்சேதசம் வருணன், வருணனை குறிச்சு யாகம் பண்ணோம். வித்யா காமஹா படிப்பு வேணும்னா கிரீஷம் பரமேஸ்வரன். தாம்பத்தியார்த்தா தாம்பத்தியத்தை விரும்புபவன், உறவு நல்ல உறவு வேணும் ஸ்பௌஸோட அப்படிங்கறச்சு உமாம் சதி, உமாவான பார்வதியான. ஏன்னா பிரேம்னா அர்த்தஹரம் அவ, அந்த பரமேஸ்வரனுடைய ஷரீரார்த்தஹராம் பிரேம்னா, பிரேமையினால ஆக்கிரமணம் பண்ணத்தினால அவ வந்து பாதி உடம்பு எடுத்துக்கல உமா, அது பிரேமையினால அவ வந்து சிவனுடைய ஒரு பாதி உடம்பு எடுத்துட்டவ. அதனால தாம்பத்தியத்துக்கு உமையால குறிச்சு யாகம் பண்ணணும். தர்மார்த்தா தர்மத்தை வேணுங்கிறவன். உத்தம ஸ்லோகம், உத்தம ஸ்லோகாங்கிறது இங்க விஷ்ணுவதான் சொல்றார். உத்தம ஸ்லோக உபாதிம் விஷ்ணு அகேன் அவர்தான். அதுக்கப்புறம் தந்தும் தன்மன்னு பித்ருன்னு யஜேத. தந்துங்கிறது வந்து நூல்னு ஒரு அர்த்தம், அதாவது த்ரெட்டுங்கிறது வம்சத்தினுடைய த்ரெட்டா நம்ம வந்து ஒரு சந்ததியை தான் சொல்லுவோம். சந்ததி வந்து கெடாம இருக்கணுங்கிறதுக்காக தந்தும் தன்வன்னுங்கிறச்ச சந்தான விருத்திம் இச்சன்னு, யாரு ஆசைப்படுறானோ அவன் பித்ருன்னு பித்ரு தேவதைகளை யாகம் பண்ணணும். அதை குறிச்சு. ஆனா அதனாலதான் ஸ்ராத்தம் பண்ணலன்னா சந்ததி வளரலங்கிறதுக்கு அதுதான் வந்து சொல்லுவா முதல்ல, ஸ்ராத்தம் விட்டு போச்சுன்னா அப்படின்னு. அதனால பித்திருக்களுக்கு வந்து பிரீதியை பண்ணணும், பிரீத்தி பண்ணணும். ரக்ஷா காமஹா புண்ணிய ஜனானு, புண்ணிய ஜனங்கிறது இந்த இடத்துல புண்ணியம் செய்தவர்கள் அல்ல, இங்க வந்து யக்ஷானு இன் பர்டிகுலர் யக்ஷ தேவதைகளை வந்து குறிச்சு நம்ம பண்ணணும். ஏன்னா ரக்ஷாங்கிறது நமக்கு பலவிதமான பாதா நிவர்த்தி, என்னென்னலாம் நமக்கு வந்து துன்புறுத்தல் இருக்கோ அதெல்லாத்தையும் போக்கி நம்மள வந்து ப்ரொடெக்ஷனுக்கு யக்ஷர்களை தான் நம்ம வந்து கிராம தேவதைகளை சொல்லுவா ஜென்ரலி. அந்த மாதிரி அடுத்தது ஓஜஸ் காமஹா மருத்கணான்னு. ஓஜஸ்ங்கிறது பலம், வீரியம் பலம் ஓஜகா 3. வீரியம்ங்கிறது மனசுக்குள்ள இருக்கிறது, அடுத்தது பிசிக்கல், அதுக்கப்புறம் வந்து செயல்படும் ஓஜஸ். ஓஜஸ்ங்கிற ஒரு பட்சம் வர்றச்சே உங்களுக்கு வந்து வெளியில காமிக்கக்கூடிய ஒரு பலம். அதற்கு மருத்கணாக காற்று 7 விதமான 7 பிரின்சிபல் காற்று. மருத்துங்கிறது 7 மெயின், அதுக்கப்புறம் 7x7 போட்டு 49 மருத்கணங்கள் உண்டு. சோ மருத்கணானு ஓஜஸ் காமஹா, 49 விதமான மருத்துக்களையும் ஒரு ஓஜஸை விரும்பக்கூடியவன் யாகம் செய்ய வேண்டும். அடுத்ததோட அது முடியறது, அதனால அத நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்றேன்னா. பாகீஷா யஸ்ய வதனே லக்ஷ்மீர் யஸ்ய ச வக்ஷசி யஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் ஹம் பஜே.